அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 264வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 264வது நாளில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று லீகல் அட்வைசர் டு லிக்விட் பார்ட்டி, அவருடைய சொந்த கட்சியாக லிக்விட் பார்ட்டியினுடைய சட்ட ஆலோசகர் சின்பத் மொசாது போன்றவற்றிற்கு ஒரு தனி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் அல்லது ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். நேற்று நான் குறிப்பிட்டேன், இந்த சின்பத்தும் மொசாதும் தான் நெத்தன்யாஹுவுக்கு எதிராக ஒரு இராணுவ கலகத்தை ஏற்படுத்தி ஆட்சி கவிப்புக்கு ஏற்பாடு செய்கின்றன என்று இன்று லிக்விட் பார்ட்டியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் அல்லது லீகல் அட்வைசர், சட்ட ஆலோசகர் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்வதாக சொல்லியிருக்கிறார். நீ நாளைக்கு நெத்தன்யாஹுவுக்கு ஏதாவது நடந்தா அது இங்கே இருந்து வந்ததுதான், காசால இருந்து வந்ததுதான்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நாம் தனி கவனமிட்டு பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு நெத்தன்யாஹு இப்பொழுது ஜூலை 26 இன்னைக்கு அவர் பொறுமை வந்திருக்கு நாலு நேற்றே. இப்போ அவர் ஜூலை 24 பொறுமையாக அமெரிக்காவுக்கு போகிறாராம். அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் பேசுகிறாராம். இதற்கு அமெரிக்காவில் பயங்கர எதிர்ப்பு. 9 நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு மேலவை உறுப்பினர் செனட் மெம்பரும், அங்கே உள்ள நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸ் என்று பெயர், காங்கிரஸில் 9 மெம்பரும் செனட் சொல்லக்கூடிய மேலவையில் ஒரு மெம்பரும் அவர் இங்கு வந்து பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். 2வது ரியாக்ஷன் என்னன்னா, இஸ்ரேலில் இருக்கிறவங்கெல்லாம் நீ பிரதமர் நெத்தன்யாஹு இஸ்ரேலை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே போய் பேசக்கூடாது என்பதை கிண்டலான ஒரு வார்த்தையில் சொல்கிறார். மூச்சை தொலைக்காத, இங்கே வீட்டுக்குள்ளாலே உட்கார்ந்துரு அப்படின்னு. ஆனால் இதற்கிடையே ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு நெத்தன்யாஹுவுக்கும் ஜோ கேலண்டுக்கும் பிடிவாரண்டை பிறப்பித்து விடும் என்று எண்ணப்படுகிறது. அதனால் நெத்தன்யாஹுவுக்கு பாதுகாப்பு அதிகப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் நீ அதை மீறி ஜூலை 24 அமெரிக்காவுக்கு வருவான்னு சொன்னால், அந்த நாளில் நீ காங்கிரஸில், அதாவது நாடாளுமன்றத்தில் நீ பேசிக்கொண்டு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய எல்லா நகரங்களிலும் நாங்கள் போட்டி பேச்சுக்கு மேடைகளை போட்டு இஸ்ரேல் என்னென்ன அநியாயங்களை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை பேசுவோம் என்று இந்த வீதியிலே இறங்கி போராடுகிறார்கள் அந்த போராட்டக்காரர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நெத்தன்யாஹு அமெரிக்காவுக்கு சென்றால் அங்கே இன்னொரு புதிய விழிப்புணர்வு ஏற்படும் என்று எண்ணுகிறேன். அடுத்தது, நேற்று நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னேன். ஜெருசலத்தில் 2 இடங்களில், அதாவது ஒன்று இராணுவ முகாம், இன்னொன்று ஏர்ஃபோர்ஸ் தளம், விமானப்படை தளம், இந்த 2லையும் தீ எரிஞ்சிட்டு இருந்து இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. 12 பட்டாளங்கள் நேற்று இறங்கிச்சு. இன்னைக்கு அடிஷனலாக அதிகமாக 25 தீயணைப்பு படைகள் இறங்கியும் அதை அணைக்க முடியவில்லை என்பது செய்தி. இப்படி தீயை கொளுத்துகின்ற ஒருவித ஆயுதத்தை இவர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் போலும் தெரிகிறது. அடுத்தது, இவர்கள் ரஃபாவிலே நேற்று நிறைய கைதுத்தங்களை காட்டியிருக்கிறார்கள். அங்கெல்லாம் பயங்கரமாக தாக்குதல் நடந்திருக்கிறது. அல் ஐன் அல் திஹாரா என்ற இடத்தில் ஒரு பெரிய தாக்குதலை போராளிகள் குழுக்கள் நடத்தியிருக்கிறார்கள். அதிலே பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். தல்லல் சுல்தான் நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய சுல்தான் வட்டாரத்தில் ஏற்பட்ட சண்டையில் ஒரு ஆம்புஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க திடீர் தாக்குதலுக்கு அதிலும் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை ஹெலிகாப்டர்கள் வந்து மீட்டிருக்கின்றன. அல் பதர் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய, அதுவும் ரஃபாவில் உள்ள ஒரு இடத்தில் வைத்து நேரடியாக சண்டை நடந்திருக்கிறது. அதில் போராளிகள் எத்தனை பேர் ஷஹீதானார்கள் என்ற கணக்கில்லை. ஆனால் இவர்களில் 14 பேர் காயம்பட்டார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒத்துக்கொள்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொள்கிறது. இப்படி நேற்று ரஃபாவில் சுற்றி அடி நடந்தாலும்
நேற்று பெய்த் லாகியாங்கிற இடத்தில் காசா பகுதியில், இப்போ நமக்கு ரஃபா ஒரு நாடு, காசா ஒரு நாடு, நார்தன் காசா ஒரு நாடு, சென்ட்ரல் காசா ஒரு நாடுங்கிற மாதிரிலாம் அது போர் போயிட்டு இருக்கு. அவர்கள் பெய்த் லாகியாவில் ஒரே வீட்டில் குண்டு போட்டதில் 58 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அந்த இழப்புகள், காசா பகுதியில் ஏற்படுகின்ற இழப்புகள் நெஞ்சை பயங்கரமாக உலுக்குகின்றன. நம்ம நெஞ்சே அல்ல, உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேர் 840 கோடியையும் உலுக்கி இருக்கிறது. 20,000 குழந்தைகளுக்கு கால்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. ஆம்பியூட்டட் என்று சொல்வார்கள், வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், நீக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இனிமேல் ஒரு துணையோடு தான் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்டுவார்கள், அது வேறு விவகாரம். இருந்தாலும் இப்பொழுது அந்த எண்ணிக்கை நம்மை பெரிதாக அதிர்வுக்குள்ளாகிறது. நேற்று வரைக்கும் 37,718 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 11,000 பேரை காணவில்லை என்பதை ஏற்கனவே நாம் சொன்னோம். இது ஒரே வீட்டில் நடந்தது. நேற்று ஒரு பெரிய சலசலப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தது, போராளிகள் இப்பொழுது காசாவிலும் ரஃபாவிலும் ஓரளவுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தை தனித்து விட்டார். ரஃபால தான் சண்டை ரொம்ப இதாக நடக்குது. அங்கே இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கும் முகத்திலே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் உடனே வந்துடுவோம்னு சொல்லி நெத்தன்யாஹூ சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் அதற்குள்ளால் இவர்கள் சில அக்டோபர் 7களை நடத்துகிறார்கள். யாரு? நம்ம போராளிகள் குழு. எப்படின்னா, ரம்லான்னு சொல்லக்கூடியது ஒரு இஸ்ரேலுக்கு உள்ளால உள்ள, காசாவுக்கு வெளியில உள்ள ஒரு முக்கியமான சிட்டி. ஏன்னா பாலஸ்தீனன் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட பாலஸ்தீன அத்தாரிட்டி, பாலஸ்தீன அதிகாரம் பெற்றவர்கள். அவங்க இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் பேசப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டு அது இதெல்லாம் அவங்கள மையப்படுத்தி தான் பேசுகிறாங்க. ஏன்னா போராளிகள் குழுக்களை அவர்கள் பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கான முயற்சிகளை போராளி குழுக்கள் எடுத்து வருகிறார்கள், அது வேறு விவகாரம். இப்போ இந்த ரமலாவை தான் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனுடைய, அதாவது எல்லா அதிகாரமும் பெற்ற பாலஸ்தீனத்தினுடைய தலைநகராக எடுத்துக்க. நேற்று அங்கே இவங்க ஊடுருவிட்டாங்க போராளிகள். திடீர்னு 4 வெஹிக்கிள் சோதனை சாவடிகளை கடந்து சென்றிருக்கிறது. உடனேயே அது ஒரு சாதாரண சம்பவமாக தெரியவில்லை. சஸ்பீசியஸ் வெஹிக்கிள்ஸ், சந்தேகப்படக்கூடிய அளவில் உள்ள சில வாகனங்கள் கடந்து சென்றதுன்னு சொல்லி பல உத்தரவுகளை இஸ்ரேலிய இராணுவத்தினர் அந்த பகுதி மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். மார்க்கெட்டில் அங்கங்கே நிற்கிறதெல்லாம் உடனே வீட்டுக்குள்ளால ஓடி போய் கதவை சாத்திக்கிடுங்க, வீடுகளுக்கு விரைந்து விட வேண்டும், கதவுகளையும் ஜன்னல்களையும் சாத்தி விட வேண்டும், மறு உத்தரவு வரும் வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. இந்த உத்தரவுகளை பார்க்கும்போது அங்கு மிகப்பெரியதொரு, இப்பொழுது உள்ள புழக்கத்தில் உள்ள வார்த்தைகள் சொல்லுவதென்றால் ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது என்பதை தெரிகிறது. இவர்கள் திடீரென்ற அங்கே இன்ஃபில்ட்ரேட்டட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஊடுருவி வந்து விட்டார்கள் என்று ஒரு அவசர பிரகடனம், ஒரு எமர்ஜென்சி டிக்ளரேஷனை பண்ணி இருக்கிறார்கள். ஆக இவர்கள் இந்த நேற்று முந்தானெல்லாம் நடக்கிற பார்க்கும்போது, ஜெருசலத்தில் நடந்த தாக்குதல், இப்போ பெத்லஹேம் பக்கத்தில் நடந்த தாக்குதல், இதையெல்லாம் பார்க்கும்போது, நேற்று மேற்கு கரையில் நடந்த தாக்குதல், இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க போராளிகள் குழு காசாவுக்கு வெளியிலே போய் தாக்குதல் நடத்துவது என்று முடிவு செய்து தொடங்கியும் விட்டார்கள். அதன் பிறகு தொடர்ந்து ரமலாவில் சைரன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உடனேயே ஹெர்ட்ஸ் கல்வி அவரை உடனே இஸ்ரேலிய இராணுவம் ஒரு 8,000 பேர் வேணும்னு ஒரு எமர்ஜென்சி அறிக்கை விட்டுருக்கு. ஏன் 4 லட்சம் பேர் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க அப்படியே லெபனானுக்குள்ளால் நடந்து போயிடுவாங்கன்னு சொன்னது. 26ஆம் தேதி பொறுமை இழந்துருவாரு நெத்தன்யாஹூன்னு சொன்னது. இப்போ 26ஆம் தேதி அவர் சின்பத்தையும் மொசாதையும் என்ன கொண்டுடாம பார்த்துக்கிடுங்கப்பான்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காரு. இப்போ பொறுமை இலக்கையெல்லாம் இல்லை, 8,000 பேர் வேணுமா. 8,000 பேர் இனிமே எங்கே இருந்தால், இந்த வேலை இல்லாத நாடுகள் இருக்கு பாருங்க, வேலை திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, அங்கே இருந்தால் ரெக்ரூட் பண்ணணும், உடனேயே தேவை என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த 8,000 பேரை எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு தனி படம் வச்சுருக்காங்க. யார்? இஸ்ரேலு. 8,200 என்று 8,200 யூனிட்டு இதுக்கு பேர். அது ஒரு எலக்ட்ரானிக் எபிசனேஜ் யூனிட், மின்னணு வேவு பார்க்கும் படை. அதில் இருந்து 8,000 பேரை இங்கே ரெக்ரூட் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். அவன் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்க, ஐயா எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். இது ஒருவேளை எப்படி இருக்குன்னா, இந்த 8,200 தான் நெத்தன்யாஹூ எதிராக பிளான் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இதில் இருக்க இராணுவத்தை ரெகுலர் இராணுவத்துக்கு சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுற மாதிரி
தெரிகிறது. அதனால் உளவு தர முடியாதுங்கிறான். யுத்த அமைச்சர் கேலண்டை அனுப்பியே ஆகணுங்கிறான். இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது ரஃபாவில் அல் சொராப் கேம்பில் அடித்தான் ஒரு அடி, சரியா போச்சு. அதில் நிறைய இஸ்ரேல இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். இப்போ என்னன்னா அல் காசம்ங்கிறது ஒரு முதல்ல இதை ஆரம்பித்தவர்கள் என்று நான் அடையாளப்படுத்தினேன். இப்போ சுகதாயி அல் அக்ஸா அந்த படைப்பிரிவினர் தான் நேற்று ரஃபாவை சுற்றி அடிச்சிருக்காங்க. அவங்க இஸ்லாமிக் ஜிஹாதுன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அல் குஸ் பிரிகேடு, அல் ஒமர் பிரிகேடு, இவங்கெல்லாம் தான் நேற்று ரஃபாவில் சுற்றி அடிச்சிருக்காங்க. இந்த போராளிகள் இஸ்ரேலுக்கு உள்ளால் இறங்கிட்டாங்க போல தெரியுது. நேற்று பெத்லஹேம்லையும் சண்டை நடந்திருக்கு. மேற்கு கரையில் எப்படி நத்தியானுக்கு ஒரு பெரிய ஆபத்தோ, எப்படி ரமலாவில் நேற்று ஒரு அவசர பிரகடனம் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் வராதுன்னு ஊரடங்கு போட்டாங்களோ, அதை விட பெரிய சம்பவம் என்னன்னா வெஸ்ட் பேங்கில் நடந்த ஒரு திடீர் தாக்குதல். அதில் நிமார் டைகர் வெஹிக்கிள் இன்னும் ஒன்று கொண்டு போயிருக்காங்க. அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொண்டு போயிருக்காங்க. அது அந்த ரயில் வண்டி மாதிரி தொடர்பெட்டி மாதிரி தெரியுது. ஒரே அட்டாக்கு ஒரு பாம்பு பயங்கரமாக வெடிச்சிருக்கு. இது ஆம்புஷ்ன்னு சொல்லாங்க. அதில் எல்லாருமே காயம்பட்டு அங்கே இங்கே ஓடும்போது போராளிகள் குழு பக்கத்தில் இருந்து புல்லட்டில் தாக்கியிருக்கான். ஃபாலோடு பை பேரேஜஸ் ஆஃப் புல்லட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் இங்கே அதுதான் நான் எப்படி நமக்கு அந்த அசஸ்மெண்ட்டில் என்ன தெரியுதுன்னா உள்ளே இறங்கிட்டாங்க. உள்ளே இறங்கி தாக்குதலை பயங்கரமாக நடத்துகிறாங்க. ஏன்னா ஜெருசலம் எரியுது, மேற்கு கடற்கரையில் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதனால் ஒரு சேனல் இருக்குது இஸ்ரேல் வித்தவுட் சென்சார்ஷிப், அதுக்கு பேர் செய்தி கட்டுப்பாடை கடந்த சேனல்னு பேர் வச்சுருக்கான். அந்த சேனல் என்ன சொல்லுதுன்னா இது நடந்தது உண்மை, இஸ்ரேலினுடைய பல பாகங்களில் இப்படி ஊடுருவி விட்டார்கள். இனி ஒரு ஜெருசலம், ஒரு மேற்கு கரை, ஒரு ஜெனின், ஒரு துகாராம், இது எல்லா இடமும் நடக்க இருக்கிறது, ஒரு ரமலா எல்லா இடமும் நடக்க இருக்கிறதுன்னு ஒரு பெரிய அலர்ட்டை கொடுத்துக்கிட்டு நேற்று சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ஒன்று அவங்களுக்கு சொன்னேன். இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அது என்ன சொல்லுதுன்னா நீ ஹெரிடிம் என்று சொல்லக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் ஜூஸை நீ உடனே பட்டாளத்தில் சேர்த்து கொள்ளலாம் என்று. அது அங்கே போனால் இவனுக்கு இந்த படையில் 8000 வேணும், 4500 வேணும்னு அடிக்கடி அல்றாம் பற்றியெல்லாம் அது தீரும் போல தெரியும். ஏன்னா அதில் 3 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ இந்த 3 லட்சம் பேரில் பெரும்பகுதியினர் ஓடி போயிட்டாங்க. இந்த 3 லட்சம் பேரில் பெரும்பகுதியினர் இப்போ ரோட்டில் இறங்கி போராடுறான். நேற்றே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த பணங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. அவனை எக்காரணத்தை கொண்டு நாங்கள் வரமாட்டோம் யுத்தத்துக்கு, நாங்கள் ஆர்மியில் இது பண்ண மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அது எப்படின்னா நத்தியானு கையில் இருக்க மாதிரி. இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டா சில நாடுகளில் பிரச்சனை தீர்ந்து போயிடுது அரசாங்கத்துக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்று எல்லாத்தையும் மூடி மறைச்சி தூக்கி போட்டுரும். அதே மாதிரி அது ஹெரிடிமை நீ ரிக்ரூட் பண்ணணும்னு சொன்னதை வார் மினிஸ்ட்ரி நேற்று அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு தினம் ஒத்துக்கல. அவங்கள நம்ம சேர்க்கக்கூடாது இன்னும் ஒரு கூட்டம், சேர்க்கணும்னு ஒரு கூட்டம். இதனால் நாட்டில் புதுசாக ஒரு பிரச்சனை வரும்னா அந்த பிரச்சனை வந்துட்டு பெத்லஹேம்ல நேற்று வீடுகளை இடிக்கும் மிகப்பெரிய வேலையை செய்திருக்கிறார்கள். ஏன்னா 2 ஆம்புஷ் நடந்துட்டான். இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிறைய பேரை அழிந்து போய்விட்டார்களாம். அதனால வீடுகளை இடிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. அடுத்து நம்ம ஹிஸ்புல்லாவுக்கு வந்தா, நம்ம ஹிஸ்புல்லா தாக்குறான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது சும்மா இல்லை. நம்ம ஊர்ல கொஞ்சம் பேர் இந்த சியா-சுன்னி டிஃபரன்ஸை வச்சே பொழப்பான். இந்த சுன்னி காசாக்களுக்காக சியாக்கள் வாழக்கூடிய லெபனான்ல என்னம்லாம் நடந்திருக்கு பாருங்க. 435 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள். அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஹிஸ்புல்லா, அது வேற விஷயம். ஆனால் அவர்களிலும் 435 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதுல 25 பேர் பெண்கள், 201 பேர் கெமிக்கல் வெப்பன்ஸ்னால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் கிடக்கிறார்கள். 95,228 பேர் அங்கே, அதாவது நார்தன் காசா அல்லது சதன் லெபனான், வடக்கு இஸ்ரேல் அல்லது தெற்கு லெபனான்ல 95,228 பேர் அங்கிருந்து இடம்பெயர செய்யப்பட்டு இருக்கிறார்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. காசால டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு நாள் ரஃபா, ஒரு நாள் சென்ட்ரல் காசா, ஒரு நாள் நார்தன் காசா, ஒரு நாள் கான் யூனிஸ், ஒரு நாள் பைத்துலாகியா. இதுக்கிடையில விழக்கூடிய குண்டுகள்ல தப்பிச்சா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு அலக்கழிஞ்சு போனாங்க.
இது அப்படி இல்லை, ஒரே இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டிருக்காங்க. ஆனாலும் 95 பேர் தங்களுடைய சொந்த இடங்களில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது. ஆமா, அவங்க நிறைய இழப்புகளை சந்திக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலால் என்பது இதில் இருந்து தெரிகிறது. அடுத்தது, நேற்று காலையில் அடிச்சிட்டான் எங்க ஐட்டா அல் ஷாபுங்கிற இடத்த. உடனே இவான் மேனச்சம்ங்கிற இடத்த தாக்கிட்டாங்க ஹிஸ்புல்லா. நேற்று 20 தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் பெர்கத் ரிஷாங்கிற இடத்துல உள்ள வேவுபார்க்கும் இயந்திரங்கள் அனைத்தையும் அழித்திருக்கிறார்கள். இந்த காலையில் நடந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் முகமாக மியூட்லா செட்டில்மெண்ட்டை தாக்குனையில தீ எரிஞ்சிட்டு இருக்கு. நேற்று ஆரம்பிச்சது, இன்னைக்கே எரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது, அவர்கள் வழக்கமாக தாக்குற இவான் மானாச்சம் அவையும், அடுத்தது அல் அசிசி, சிப்தீன் போன்ற இடங்களை தாக்கி இருக்கிறார்கள். இந்த நாகல் கராசோ நேற்று சொன்னால் பயங்கரமான தாக்குதல், அதிலிருந்து நிறைய பேர் வெளியே வந்தார்கள் என்று. அடுத்தது ரம்தா, கபூர்சுபா, சீபா ஃபார்ம்ஸ், இப்படி 9 இடங்களை 20 முறை தாக்கி இருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய சேதங்களும். அவங்க ஒரு பில்டிங்கை தாக்குனையில, அந்த நாகல் கர்சால நேற்று ஒரு பில்டிங், இன்னைக்கு மியூட்லால ஒரு பில்டிங், அதில் குடியிருந்த அத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தினரும் காயம்பட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டார்கள் என்று ஒரு செய்தியை ஹிஸ்புல்லா தரப்பில் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆக அங்கேயும் இழப்புகள் இருக்கிறது என்பதும், அதை தாங்கி கொண்டு அவர்கள் ஒரு முணுமுணுப்பு கூட கிடையாது அந்த மக்கள். நீங்க என்ன பார்க்கணும்னா, காசால வாழக்கூடிய மக்களும் சரி, ஹிஸ்புல்லாவோடு நிற்கக்கூடிய மக்களும் சரி, லெபனான்ல வாழக்கூடிய மக்களும் சரி, ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்லாம இந்த போராளிகள் குழுக்களுக்கு கூட நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்மளாம் மணிக்கூர் கணக்கில் பேசி ரெண்டையும் பிரிச்சிருவோம். இஸ்லாத்துக்குள்ளால பிரிவை ஏற்படுத்துறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இல்லை. அடுத்தது ஹவுதீஸ் என்ன செய்யிருக்காங்கன்னா, 52வது நாட்டிகள் மைலில் ஒரு தாக்குதல். புதிய சத்தத்தை மிஞ்சும் வேகத்தை கொண்ட ஏவுகணைகளை தங்களுடைய தாக்குதலில் புதுசாக சேர்த்திருக்கிறார்கள். நியூ ஹைப்பர்சோனிக் சாதாரணமா இல்லை. அந்த தாக்குதலில் நேற்று இஸ்ரேலிய ஷிப்பு எம்எஸ்சி மனாசனின்னு ஒன்றை தாக்கியிருக்கிறாங்க. ஹைஃபா போர்ட்டில் நின்னதை தாக்கியிருக்காங்க. அதான் அதில் இது இஸ்ரேலுடைய துறைமுகத்தில் நின்ற ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது ஒரு மேரிடைம் ஆக்சிடென்ட், கல்ஃப் ஆஃப் ஏடனில் இவங்க ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதை மேரிடைம் இது என்று சுற்றி மூடுகிறார்கள். அடுத்ததாக சைப்ரஸ் சொல்லி ஒரு தன்னிலை விளக்கத்தை விட்டுருக்கு. ஐயா, நாங்கள் இஸ்ரேலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், எங்கள் நாட்டிலிருந்து எந்த நாட்டையும் தாக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், தயவு செய்து நீங்கள் எங்களை தாக்கி விடாதீர்கள், நாங்கள் லெபனானோடு எப்பொழுதுமே நல்ல உறவு வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அமெரிக்கா ஒரு அசூரன்ஸை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு. நீ லெபனானை தாக்குனா நான் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வோம், ஆனால் நாங்கள் லெபனானோட எப்படியாவது ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு உன்னை காப்பாற்ற பார்க்குறோம்னு அதை இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலில் உள்ள எல்லா நோக்கர்களும் அதாவது நார்தன் இஸ்ரேலில் இருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. அந்த இடம் இப்பொழுது முற்றாக காலியாகி போய்விட்டது என்பதை மனதில் கொண்டு நத்தியானு விரைவில் ரிசைன் பண்ணணும். அதில் ஒரு சின்பத்தாள் சொல்லியிருக்கிறது, ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை, பை எனி மீன்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய கிரிமினல் வேர்டு. எந்த வழியிலாவது நத்தியானுவை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அது ஒரு 3 நாளா ஹீப்ரு மீடியால பயங்கரமான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஹீப்ரு மீடியா அவர் சொல்வதற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இவருக்கு இன்னும் அங்கே எவனாவது அனுதாபப்படுவானாங்கிறதே சந்தேகத்தில் இருக்கிறது. அடுத்தது, ஈராக் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் எலியட் போர்ட்டை தாக்கி இருக்கிறார்கள். இப்படி அந்த சண்டை இப்பொழுது இஸ்ரேலுக்கு உள்ளால் ஜெருசலம், ரம்தா, பெத்லஹேம், ஜெனின் என்று மேற்கு கரை என்று மாறியிருக்கிறது. நேற்று ஒரு கூட்டம் வேற அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் புகுந்து பிரார்த்தனைகள் செய்வது, அதை அசிங்கப்படுத்துவதுமாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு இஸ்ரேலிய இராணுவமும் இஸ்ரேலிய போலீஸும் சேர்ந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இப்படி இந்த யுத்தம் ஸ்லோவாக இருக்கு, ஆனால் முடிவில்லாமல் போயிட்டு இருக்கு. நமக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த இதில் இறக்கக்கூடிய அப்பாவி மக்கள், காசால இறக்கக்கூடிய அப்பாவி மக்கள், அவங்களுக்கு குழந்தைகள், காணாமல் போன குழந்தைகள் ஒரு கணக்கு,
கால் எடுத்த குழந்தைகள் ஒரு கணக்கு என்று நெஞ்சத்தை வருத்தக்கூடிய அளவில் அது போய்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் போராளிகள் குழுக்கள் சற்றும் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை குறைக்காம இப்போ ஆக்சுவல் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்தா அவர்கள் தங்களுடைய தாக்குதலை அக்டோபர் 7 இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளால கொண்டு போன மாதிரி தெரிகிறது. இணைந்திருங்கள், எல்லோரையும் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.